நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 14,298 காலத்துக்கான ரயில்வே துறையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து அறிவிக்கப்பட்ட அரசு வேலைவாய்ப்புங்க. இந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் எனிவன் இந்தியா. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலர் பேசிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. நிரந்தரமான வேலைவாய்ப்புங்க. டெக்னிக்ஸ் அண்ட் கிரேட் போஸ்ட்டுக்கான வேகன்சி ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எப்படி அப்ளை பண்ண போகிறோம், அந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி டீட்டெயில் கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. டெக்னிக்கல் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு 1092 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு 8052 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், டெக்னீஷியன் கிரேட் 3 ஒர்க்ஷாப் அண்ட் பியூஎஸ்க்கு 5154 காலத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9000 ப்ளஸ் காலத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக கிரேட் டெக்னீஷியன் கிரேட் 3 மற்றும் கிரேட் டெக்னீஷியன் கிரேட் 1 ரெண்டுமே நீங்கள் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு 14,000 ப்ளஸ் வேலைவாய்ப்பு போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கோங்க, 12th முடிச்சிருக்கோங்க, பிஇ, பிடெக், எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க, எம்டெக் முடிச்சிருக்கோங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்எல்சினா உங்களுக்கு 10th முடிச்சிருக்கவங்களுக்கு 10th சம்மந்தப்பட்ட போஸ்ட்டுங்க. எம்எஸ்சி முடிச்சிருக்கோங்க, பிசிக்ஸ் முடிச்சிருக்கோங்க, அதே மாதிரி பிஇ, பிடெக் முடிச்சிருக்கவங்களுக்கு அந்தந்த போஸ்ட் தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிப்ளமோ படிச்சிருக்கவங்களுக்கு டிப்ளமோ சம்மந்தப்பட்ட கொடுத்துருப்பாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அதனைத் தொடர்ந்து நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பு நம்ம பார்த்து முடிச்சுட்டு இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு 18லேருந்து தொடங்கி 36 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸும், பிடபிள்யூடி கேட்டகரி 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த வேலைவாய்ப்புக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 போஸ்ட்டுக்கு 29,200 ரூபாயும், டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு 19,900 ரூபாயும் பர் மந்த் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான சேலரி டீட்டெயிலு. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுறவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்குங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூலம் ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர், எஸ்சிஏ போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்துருக்காங்க. பெண்கள் எல்லாருக்குமே ஜென்ரல் கேட்டகரியில் அதர் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா per ஒரு ஆளுக்கு 500 ரூபா கொடுத்துருக்காங்க. per ஒரு ஆளுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. இந்த வேலைவாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/10/2024 அக்டோபர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/10/2024 அக்டோபர் மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட்டு, அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். அதே போல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க் உங்களுக்கு அந்த டைம் ஓப்பன் ஆகுங்க. நீங்கள் அதை கரெக்டாக கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட டீட்டெயில் எல்லாம் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க.